ஆஹா, உள்ள பயங்கரமாக இருக்குங்க. நீங்கள் கொடுங்க. ஒரு நிமிஷம். நம்ம எதையுமே இங்கே அசைக்காமல் பார்க்கணும். கிட்ட வாங்கலாம். அவ்வளோ அழகாக முத்தாக கல்வெட்டுகள் இருந்திருக்கு. ஆனால் கோவிலை பாருங்கள், முழுவதும் சிறந்துச்சுங்க. நம்ம தேடி பிடிச்ச இந்த இடத்துக்கே வந்திருக்கோம். ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தோம் இந்த இடத்துக்குள்ள. இன்றைக்கி நம்ம பாண்டியர்கள் கட்டின ஒரு கோவிலுக்கு வந்திருக்கோங்க. இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக சேதமாக இருக்குது, அதாவது பாலடைஞ்சு போயிடுச்சு. இந்த காணொலியில் இந்த கோவில் எப்படி இருக்குது, இங்கே கல்வெட்டு தகவல்கள் என்ன சொல்லுது அப்படின்றது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஒரு அருமையான கோவில் இன்றைக்கி கேட்பாரற்ற நிலைமையில் கிடக்கு. முழுவதும் கஷ்டமாயிடுச்சு இந்த கோவிலை பார்த்த உடனேயே. நீங்களும் முழுவதும் பாருங்கள். வணக்கம், நான் மனோஜ் முருகன். நம்ம தேடி பிடிச்சா இந்த இடத்துக்கே வந்திருக்கோம். ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தோம் இந்த இடத்துக்குள்ளே. பாருங்க எப்படி இருக்குன்னு கோவில். ஒரு அருமையான கோவிலுங்க. ஆனால் உள்ள வழிபாடு எதுவுமே நடக்கலை போல். இங்கே இருக்கிற அந்த இறைவனை எடுத்துகிட்டு வந்து அங்கே தனியாக வந்து ஒரு ஷெட்டு மாதிரி போட்டு வந்து வச்சுருந்துருக்காங்க. முதல்ல நம்ம சுற்றி பார்க்கலாம், அதாவது கல்வெட்டுக்கள் இருக்கா அப்படின்றத. இந்த கோவில் வந்து இன்றைக்கி முழுவதும் வந்து சிதலம் அடைஞ்சிருக்கு. ஆனால் பாருங்களேன், முன்னாடி இந்த கோவிலை வந்து திருப்பணி பண்ணியிருந்திருக்காங்க. அது எப்படி நான் உறுதியாக சொல்கிறேன்னா, இங்கே பாருங்கள், இங்கே தமிழில் வந்து எண்கள் போட்டிருந்துருக்காங்க. இங்கே கொடுங்களேன், இங்கே தெரியுதுங்களா, யானா 10, அதாவது இது ஏதோ சம்திங் 100 சம்திங்னு போட்டிருக்காங்க. 100யோ 1000த்தையோ சொல்லியிருக்கலாம். இங்கே இந்த மாதிரி நம்பர் போட்டு இந்த கற்கள் எல்லாத்தையுமே பிரித்து எடுத்துருவாங்க. பிரித்து எடுத்த பின்னாடி இது எல்லாத்தையுமே திருப்பி வந்து சேர்த்து வைப்பாங்க. அப்படி தான் அந்த காலத்தில் வந்து திருப்பணிகள் பண்ணியிருந்திருக்காங்க. கல்லில் வந்து வரிசையாக நான் அந்த எண்கள் போட்டு அதுக்கப்புறம் அதை வந்து பிரித்து திருப்பி இந்த அதே வரிசையில் அடிக்கணுன்றதுக்காக. எதுக்காகனா கல்வெட்டுக்கள் வந்து வரிசையாக இருக்கும், அது மாறிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒன்று. ரெண்டாவது வந்து சிற்ப தொகுதிகள் வந்து இருக்கும், அதுவும் மாறிடக்கூடாது அப்படின்றதுக்காக இது பண்ணியிருந்திருக்காங்க. ஒருவேளை திருப்பணி பண்ணாமல் திருப்பணி தொடங்கி இப்படியே இந்த கல்லை அந்த பேர் மட்டும், அதாவது இந்த எண்கள் மட்டும் எழுதி வச்சுட்டு அப்படியே கூட விட்டுருந்துருக்கலாம். பாருங்கள், இப்போ கோயிலுடைய சுவர் எல்லாம் சிதறி கிடக்கு. இந்த இருக்குங்க நம்ம தேடி வந்தது. இங்கே பாருங்கள், ஏதோ கல்வெட்டுருக்குங்க. ஸ்வஸ்தி ஸ்ரீ திருபுவன சக்கரவர்த்திகள் இருக்குது. ஸ்ரீ இருக்குது, ஆனால் எந்த மன்னர்னு தெரியலை. சனிக்கிழமையும் பெற்ற பூசத்து நாள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இங்கே வந்து சோழ மண்டலத்து அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. உய்ய கொண்டான்னா அப்போ இந்த ஊரோட, அதாவது சோழ மண்டலத்துலேருந்து உய்ய கொண்டான் வளநாடு அது இருக்கணும். இந்த உய்ய கொண்டான் வளநாடு நம்ம ஏற்கனவே ஒரு இடத்துல பார்த்துருக்கோம். நம்ம தஞ்சை பெரிய கோயில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிருஷ்ணன் ராமனோட ஊரை வந்து உய்ய கொண்டான் வளநாடுன்னு குறிப்பிட்டிருப்பாங்க. ஒருவேளை இந்த ஊர் வந்து அதை கூட குறிப்பிடலாம் போல். இது யாரோட கல்வெட்டு அப்படின்றது தெரியல. ஏன்னா இங்கே வந்து வெறும் திரிபுவன சக்கரவர்த்திகள் மட்டும்தான் போட்டிருக்காங்க. அதுக்கு என்ன பேர் அப்படின்றது மீதி இருக்கிற கல்வெட்டுகளை நம்ம பார்த்தா தெரியும். பாருங்கள், ஒரு நல்ல கற்றொலி. இங்கே பாருங்கள், செங்கல்லாம் வச்சு இது பண்ணியிருந்திருக்காங்க. அதாவது சுதை வந்து இந்த ரெண்டு கருங்கல்லுக்கு நடுவில் வந்து சுதை வச்சு ஃபில் பண்ணியிருந்திருக்காங்க அந்த இடத்துல. அதெல்லாம் இன்னமும் இருந்திருக்கு. ஆனால் இது எப்படி விழுந்துச்சு அப்படின்னு தெரியல, காலப்போக்கில் விழுந்துச்சான்னு. இந்த கல்வெட்டோட பாதி அங்கே இருக்குது. ஆனால் இதில் என்ன கொடுமைனா, இந்த கல்வெட்டு தொடங்குது ஸ்வஸ்தி ஸ்ரீ திரிபுவன சக்கரவர்த்திகள் ஸ்ரீனிவாசான மன்னர் பேரை காணோம். இங்கே வந்து யாண்டோட டூ முடிஞ்சு அந்த யாண்டு வந்து போட்டிருக்காங்க. அப்போ இது எத்தனை, இது 22வது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க யாண்டு. அப்போ மன்னர் பேர் என்ன அப்படின்றது இன்னொரு கல்வெட்டில் இருந்துருக்கணும். அந்த கல்வெட்டை வந்து காணோம். இங்கே எங்கே இருக்கும், இங்கே இருக்குது. ஸோ அது முதல் கல்வெட்டாக இருந்திருக்கு. அங்கே இருக்கிற அந்த கல்வெட்டு முதல் கல்வெட்டு. அங்கே இது 2வது கல்வெட்டாக இருந்திருக்கணும். இதுதான் நடுவில் இருந்திருக்கணும். ஆனால் பாருங்களேன், மன்னர் பேர் என்னென்ன இங்கே போடாமல் இருக்குது தெரியல என்னென்ன. சரி, இது நம்ம வந்து மாவு போட்டு நம்ம பார்க்கலாம், மன்னரோட பேர் என்ன அப்படின்றத நம்ம மாவு போட்டு பார்த்தா தெரியும். இங்கே சுந்தர அப்படின்னு சொல்லி பாண்டின்னு வருது. ஒருவேளை சுந்தர பாண்டிய வளநாடுன்னு சொல்லி இருக்குமோ, என்ன மேட்ரு சொல்ல வராங்கன்னு தெரியல. நம்ம இந்த கல்வெட்டை முழுவதும் நம்ம படிக்கணும். அதுக்கு அந்த கல்வெட்டு தெளிவாக தெரியுது, அந்த கல்வெட்டு தெளிவாக தெரியுது. இது மட்டும் தெரியல. இதுக்கு மட்டும் நம்ம மாவு போட்டு பார்த்துட்டு அதில் என்ன எழுத்துக்கள் இருக்குது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்ப்போம். என்ன ஒரு அழகான விமானங்க, தளி விமானங்க.
அது பாருங்களேன் எவ்வளோ அருமையாக செங்கல்களை வச்சு சூப்பராக பண்ணியிருந்துருக்காங்க. ஆனால் அது மேலே இருந்த சுதை எல்லாமே கீழே விழுந்துருச்சு போல். ஒரு நிமிஷம் நம்ம எதையுமே இங்கே அசைக்காமல் பார்க்கணும். கிட்ட வாங்கலாம். அங்கே பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? அங்கே தேனி கூடு கட்டியிருக்குங்க, நிறையா இருக்குது. அந்த ஜன்னல் அந்த கோஷ்டை முழுக்க இருக்குது பாருங்க, எவ்வளோ பெருசு. அதை அசைச்சோம்னா வந்துடும் ஃபுல்லாக. உண்மையில் விமானம் ரொம்ப அழகாக இருக்குங்க. இது யார் காலத்து கோவில் என்ன எதுவுமே நமக்கு தெரியல. அந்த கல்வெட்டை பார்த்தோம்னா தான் தெரியும் நமக்கு. இங்கே பாருங்கள், சுற்றி சுற்றுச்சுவர்கள் இருந்திருக்கு இந்த கோவிலுக்கு. தரமான கட்டொலியாக இருந்திருக்குங்க. இங்கே இது மட்டும்தான் கல்வெட்டான்னு கேட்டால் தெரியல, ஏன்னா இது ஃபுல்லாக புதர் மண்டி கிடக்கு. அங்கே கல்வெட்டு இருக்குங்க, உள்ள கல்வெட்டு இருக்குது. திருக்கற்றலின்னு அதில் போட்டிருக்கு. ஆகா, எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? திருக்கற்றலின்னு போட்டிருக்காங்க. அப்போ அதில் யார் கட்டினாங்க? ஸ்ரீ, அதுக்கப்புறம் கல்வெட்டு சதஞ்சிருக்குங்க. அதாவது திருக்கற்றலின்னு போட்டு இந்த கோவிலோட பேர் அதில் குறிப்பிட்டு இருந்திருப்பாங்க போல். ஆனால் அந்த கல்வெட்டை பாதியை காணோம், நமக்கு ஒன்றுமே தெரியல. திருநிலைக்கால் போட்டிருக்காங்க. திருநிலைக்கால் ஏதோ ஒரு விஷயம் அந்த கல்வெட்டில் போட்டிருந்துருக்காங்க. நம்ம இதெல்லாம் தாண்டி தான் உள்ளே போனோம். ஆனால் எப்படி போகிறது தான் தெரில, முள்ளாக இருக்குது நிறைய. அந்த சைடு நம்ம போய் பார்க்கலாங்க. நான் வரலாறு விட்டு போகிறேன்னு சொன்னதுக்கு முக்கியமான காரணமே இந்த காணொளி தான். ஏன்னா நான் அந்த காணொலியில் சொல்லியிருப்பேன், ஒரு காணொளி எடுக்க போயிருந்தேன். அங்கே போனப்போ அதோட வாய்ஸ் தனியாக இருந்தது, வீடியோ தனியாக இருந்தது. அப்புறம் ஒவ்வொன்றும் 2 செகண்ட் தான் ஆயிருந்தது. ஒரு சிலதில் வாய்ஸே இல்லை, அது முழுக்க பழுதாயிடுச்சு அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அது இந்த காணொளி தான். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த காணொளிக்கான குரல் பதிவு அதில் பதிவாகலை. ஸோ அதனால் நானே சொல்லிடுறேங்க என்னென்ன இருந்துச்சு அப்படின்றத. கோவிலுடைய விமானம் பார்த்திங்கன்னா முழுவதுமே விழுந்து கிடந்தது. இது கோவிலுடைய விமானத்துக்கு பின்பகுதியில் இருக்கிற பக்கம். அங்கே சில கல்வெட்டுகளும் இருந்தது. ஆனால் அந்த கல்வெட்டுக்களை நம்மளால் படிக்க முடியலை. அது உள்ள முட்புதர்களுக்குள்ளே இருந்துச்சு. இந்த விமானம் எப்படி விழுந்தது அப்படின்றது தெரியல. சுற்றி இருக்கிற அந்த கருவறை சுவர்களுமே கீழே விழுந்திருந்தது. வேறு ஏதாவது கல்வெட்டுக்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பித்தோம். விமானத்தில் அழகழகான கோஷ சிற்பங்கள்லாம் இருந்திருக்கு. ஆனால் அது எல்லாமே கீழே விழுந்து கிடந்தது. அதையுமே நாங்கள் காணொலியில் பதிவு பண்ணோம். ஆனால் அது எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல. அது எல்லாமே பதிவு ஆகாமே இருந்திருக்கு. கீழே நிறைய கற்கள் இருந்தது. இது எல்லாமே அந்த விமானத்திலேருந்து விழுந்த சிலைகளுடைய கற்கள் தான். இது முழுக்க சுதையினால் செய்யப்பட்ட ஒரு விமானமாக இருந்திருக்கு. நான் அங்கே சொன்னேன்ல ஒரு விஷயம் பயந்துடக்கூடாதுன்னு, உள்ளதான். அங்கே அந்த கோஷ்டம் முழுக்க நிறைய தேனீக்கள் சேர்ந்து கூடு கட்டியிருந்தது. நம்ம அதை சின்னதாக அசைச்சிருந்தோம்னா கூட அங்கே நிறைய தேனீக்கள் நம்மளை தாக்க ஆரம்பிச்சிருந்துருக்கோம். அவ்வளோ தேனீக்கள், நீங்கள் அதை பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ இருக்குது அப்படின்றது. நிறைய முட்புதர்கள் மண்டி கிடக்குதுங்க. இந்த காணொளி கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்களுக்கு முன்னாடி எடுத்தது. 6 மாதங்களுக்கு முன்னாடி எடுக்கும்போது இந்த கோவில் இந்த நிலைமையில் இருந்தது. இந்த கோவில் திருப்பி சரி செஞ்சுட்டாங்களா அப்படின்றது நமக்கு தெரியல. இந்த கோவிலில் நிறைய கல்வெட்டுகள் இருந்திருக்கும் போல். அங்கே ஒரே ஒரு கல்வெட்டு ஒன்று நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் அங்கே நம்ம இப்போ போக முடியாது, ஏன்னா அங்கே தேனீக்கள் இருக்குது. போனோம்னா அது நம்மளை கொத்திரும். அதனால் இப்போ அந்த தேனீக்கள்லாம் போன பின்னாடி நம்ம இன்னொரு நாள் வேணால் அந்த இடத்துல நம்ம போய் பார்த்துடலாம். இப்போ இந்த சுவரில் இருந்த கல்வெட்டுக்களை கீழே சதுரி கிடந்திருக்கு. நம்ம முதல்ல அங்கே ஒரு கல்வெட்டு பார்த்தோம், அது எந்த மன்னர் அப்படின்னு சொல்லி தெரியாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு கல்வெட்டு 2வது பகுதி இங்கே இருந்துச்சு, 3வது பகுதி அங்கே இருக்குது. இப்போ கொடுமை என்னென்னா, முதல் பகுதி இங்கே, 2 இங்கே, 3வது அங்கே. அப்போ இங்கே தொடங்கி இங்கே திருப்பி அங்கே போய் தான் நம்ம இந்த கல்வெட்டு முழுசாகவே நம்மளால் படிக்க முடியும். இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, ஸ்வஸ்தி ஸ்ரீ திரிபுவன சக்கரவர்த்திகள் ஸ்ரீ அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. மன்னரோட பேர் எதுவுமே போடலை. இங்கே பாருங்கள், ஸ்வஸ்தி ஸ்ரீ திரிபுவன சக்கரவர்த்திகள் ஸ்ரீ அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இப்போ 2வது வரி இங்கே குலசேகர தேவருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. குலசேகர தேவருக்கு அப்படின்னு. அப்போது என்னென்னா, இது குலசேகர பாண்டியரோட கல்வெட்டு.
இது யாரோட குலசேகரன், அதாவது எந்த குலசேகரன் அப்படின்றது நமக்கு தெரியல. மாறவர்மன் குலசேகரனா சடையவர்மன் குலசேகரனா அப்படின்றது தெரியல. ஒருவேளை இவர் வந்து சடையவர்மன் குலசேகரனாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மாறவர்மன் குலசேகர பாண்டியராக இருந்தார்னா எம்மண்டலமும் கொண்டரில்லை அப்படின்னு சொல்லி பட்டம் போடுவார். இல்லைனா மாறவர்மன் சொல்லி அவரோட பட்டம் போட்டு அவரோட கல்வெட்டுகள் நிறையவே இருக்குது. இது எனக்கு தெரிஞ்சு சடையவர்மன் சுந்தரபாண்டியன், அதாவது மாறவர்மன் சுந்தரபாண்டியனுக்கு முன்னாடி ஆட்சி பண்ண குலசேகர பாண்டியராக தான் இவர் இருக்கணும். சடையவர்மன் குலசேகர பாண்டியனாக தான் இருக்கணும். அவரோட கல்வெட்டு தான். இந்த ஊர் பேரை வந்து எப்படி குறிப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2வது வரியில் அங்கே நம்ம போனோம். அதாவது ஏதோ தானமோ இல்லை ஏதோ கோவிலுக்கு நிபந்தமோ கொடுத்துருக்காங்க போல். சனிக்கிழமையும் பெற்ற பூசத்து நாள் வட அப்படின்னு சொல்லி வருது. ஸோ சனிக்கிழமை பெற்ற பூசத்து நாள் வட வெள்ளாரான சுந்தர டிய வளநாட்டு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது இந்த ஊரோட பேர் வந்து பார்த்திங்கன்னா சுந்தரபாண்டிய வளநாடு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருந்திருக்காங்க. அப்போ உய்யகொண்டான்னு சொல்லி முன்னாடி சொன்னேன், அப்படி அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த கல்வெட்டில் உய்யகொண்டான் வளநாட்டை சேர்ந்த ஒருத்தர் வந்து இந்த அக்ரிமெண்ட்லேயோ இல்லை இந்த நிபந்தத்துக்குள்ளேயோ அவர் வராரு. இது அக்ரிமெண்ட்டாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் வந்து கோயில் பேர் எதுவுமே இல்லை. நாங்கள் தேடின வரைக்கும் கோயில் பேர் ஒருவேளை அந்த இதில் இருக்கும் போல, ஏன்னா அங்கே தான் திருக்கட்டளை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தாங்க. அதனால் இது வந்து ஒரு டாக்குமெண்ட் தான், லேண்ட் டாக்குமெண்ட் தான். சிங்கப்பெருமாள்ன்றவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த லேண்டுக்கான ஒரு டாக்குமெண்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருந்திருக்காருங்க. ஸோ அங்கே ஸ்வஸ்தி ஸ்ரீ திரிபுவன சக்கரவர்த்திகள் ஸ்ரீ குலசேகர தேவருக்கு ஆண்டு 22வது அப்படின்னு சொல்லி போட்டிருந்திருக்காங்க. 22வதுகளில் 22 ஞாயிற்று அபராபக்ஷத்து அப்படின்னு சொல்லி போட்டிருந்திருக்காங்க. திதியும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது அந்த கால கணக்கீடை வந்து இந்த இடத்துல வந்து குறிப்பிட்டிருந்திருக்காங்க. இங்கே அந்த முதல் கல்வெட்டு இருந்திருக்கும், அப்புறம் இங்கே 2வது கல்வெட்டு, அப்புறம் இங்கே 3வது கல்வெட்டு வந்து இருந்திருக்கும். நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக முத்தாக கல்வெட்டுகள் இருந்திருக்கு. ஆனால் கோவிலை பாருங்கள் முழுவதும் செஞ்சிச்சுங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது வந்து ஒரு லேண்ட் டாக்குமெண்ட் தான் அப்படின்றது தெரியுது. ஏன்னா அதாவது 4 எல்லையும் குறிப்பிடுறாங்க. ஒரு லேண்டை வந்து அதாவது வாங்கியிருப்பாங்க போல். இது கோவிலுக்கு தானம் கொடுத்த மாதிரி எதுவும் தெரியல நமக்கு. இங்கே இதை திருமேற்கோயில்னு போட்டிருக்காங்க. ஒருவேளை இதை திருமேற்கோயில் அப்படின்னு சொல்லி எதுவும் சொல்கிறாங்களா அப்படின்றது நமக்கு தெரியலைங்க. ஏன்னா கோயிலோட பேர் அப்படின்றது அங்கே விமானத்துக்கு கீழே இருக்கிற கருவறை சுற்றி இருக்கிற கல்வெட்டுகளில் நமக்கு கிடைக்கும். இல்லை இந்த கல்வெட்டில் இருந்திருக்கும், ஆனால் இதில் என்ன அப்படின்றது தெரியல. எல்லாமே உடஞ்சி போய் கிடக்கு. கோவில் சுற்றி நம்ம எல்லாத்தையுமே பார்த்தோம். அங்கே கல்வெட்டுகள் இருந்துச்சு, அதையுமே நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம வந்து கோவிலுக்குள்ளே போக போகிறோம். கோவிலுக்குள்ளே வெளிச்சம் எதுவுமே இல்லை, முழுவதுமே இருட்டாக தான் இருக்குது. வெளியில் வந்து இந்த ஒரு லைட் ஒன்று போட்டாங்க, அது இப்போ தான் போட்டுட்டு போனாங்க. நம்ம இப்போ கோவிலுக்குள்ளே போகலாம். நம்மக்கிட்ட சின்ன லைட் ஒன்று இருக்குது, அதை வச்சு பார்க்கலாம் உள்ளே எப்படி இருக்குன்னு. போகிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்வெட்டு ஒன்று இருக்குது. இங்கே திருநிலை இல்லுன்னு போட்டிருக்காங்க. ஒருவேளை திருநிலைக்கால் இருந்திருக்கணும். ஏன்னா இது வந்து நிலைக்கால். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த திருநிலைக்கால் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. திருநிலைக்கால்கள், அதாவது அப்போ 2 சொல்கிறாங்க. இந்த திருநிலைக்கால்கள் சுற்ற இங்கே லகியான அப்படின்னு இருக்குது. அப்போ இங்கே அழகி அப்படின்னு சொல்லி இருந்திருக்கணும். அதாவது யாவோ இல்லை ஆவோ இருந்திருக்கணும். அப்போ திருநிலைக்கால்கள் சுற்றலகியான் பல்லவ தரையன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இங்கே தன் இருக்கா, அப்போ இங்கே மம் இருந்திருக்கும், தன்மம் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. அதாவது இந்த 2 திருநிலைக்கால்களையும் சுற்றலகியான் பல்லவத்தரையன் அப்படின்றவர் வந்து கொடுத்துருந்துருக்காரு. அதை தான் வந்து இந்த கல்வெட்டில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. திருநிலைக்கால்கள் சுற்றலகியான் பல்லவத்தரையன் தன்மம் அப்படின்னு சொல்லி இங்கே இருந்திருக்கு. ஆனால் உடஞ்சிருச்சு. ஓ, கோவில் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது. நம்ம தேனி மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோவில் போயிருந்தோம். அதுக்குள்ளே இப்படி தான் இருந்துச்சு. அது ஒரு பாண்டிய கற்றளி தான். இது ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குங்க. எல்லா இதுவுமே பிரேக் ஆகிடுச்சு, அந்த தூண் எல்லாமே. அம்மா அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த கோவில். கருவறை உள்ள சிவலிங்கம் இருக்குது போலங்க. வாங்க போகலாம். உள்ள வவ்வால்கள் தாங்க சுற்றிட்டுருக்கு. எவ்வளோ வவ்வால் இருக்கு உள்ள. பரவாயில்ல, வாங்க பார்த்துக்கலாம். உள்ள சதுர வடிவ ஆவுடை இருக்குங்க. உள்ள நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நிறைய வவ்வாலாக இருக்குங்க. ஓ, இது
இதுதான் உள்ளே இருக்கிற சிவலிங்கம். அதுக்கு மேலே ஏதோ இது வச்சுருக்காங்க, அது உடஞ்சிருச்சா என்ன அப்படின்னு சொல்லி தெரில. வவ்வால்லாம் வெளியில் போயிடுச்சுங்க. கல் மட்டும் வச்சுருக்காங்க, ஆவடை. அது ஆவடை மட்டும் இருக்குது. ஆவடைக்கு மேலே கல் வச்சுருக்காங்க. மேலே இருந்த அந்த பானத்தை வந்து காணோம். எவ்வளோ அருமையாக இருக்குங்க. இங்கே எதுவும் மீன் சின்னம் இருக்குமான்னு தெரியலையே. ஆஹா, உள்ள பயங்கரமாக இருக்குங்க. இங்கே கொடுங்க. ஆனால் நிறைய வவ்வால்கள் இருக்கு. இறைவன் இங்கே இருக்காரு. இதில் என்ன ஸ்பெஷல்னா, விமானம் உள்ள உட்கூடாக இருக்குது. அது போக ஒரு நந்தா விளக்கு ஒன்று தொங்கிட்டு இருக்குங்க. பாருங்க, விமானம் முழுக்க உட்கூடு தெரியுது. வவ்வால் நிறையா சுற்றுதுங்க. இது நொந்தா விளக்குங்க. இங்கே இறைவன் இருக்காரு. இதுதான் இந்த கோவிலோட உண்மையான லிங்கம் போல். அந்த பானத்தை காலம் அது ஏதோ கள்ள தூக்கி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க, நான் சொன்ன அந்த எண்கள்லாம் இங்கே போட்டிருக்காங்க. வவ்வாலாக வருதுங்க. இதுதாங்க இந்த கோவிலோடைய அமைப்பு. எவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி இந்த கோயிலோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குங்க. இந்த காணொலியில் நம்ம இந்த கோயிலுடைய நிலைமையை பார்த்தோம், கல்வெட்டுக்களை பார்த்தோம். நம்ம இதோட விட போகிறது கிடையாது. கண்டிப்பாக இந்த கோயிலோட பேர் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதுபோக வேறு என்ன கல்வெட்டுகள் இருந்துச்சு அப்படின்றத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதனால் நம்ம திருப்பி இந்த கோயிலுக்கு வரப்போகிறோம். இந்த தேன்கூடலாம் போனதுக்கப்புறம் இதை கொஞ்சம் சுத்தம் பண்ணிவிட்டு இங்கே என்ன கல்வெட்டுகள் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக இங்கே ஒரு அம்மன் சன்னதி இருக்குது. ஆனால் இதுலேயும் இப்போ வழிபாடு இல்லை. இங்கேருந்து இறைவன் எடுத்துகிட்டு போய் அங்கே பக்கத்தில் ஒரு ஷெட் ஒன்று போட்டு வச்சுக்கதா சொன்னாங்க. ஆனால் உள்ளே தான் உண்மையான ஆவுடை ஒன்று இருக்குது. நம்ம சதுர வடிவ ஆவுடை ஒன்று இருக்குது. இது சோழர்கள் கட்டினாங்களா பாண்டியர்கள் கட்டினாங்களா அப்படின்றது தெரியல. ஆனால் இது பாண்டியருடைய கல்வெட்டு இருக்குது. இந்த ஊர் பேர் சுந்தரபாண்டிய வளநாடுன்னு வேறு போட்டிருந்திருக்காங்க. ரெண்டாவது, இங்கே குலசேகர பாண்டியரோட கல்வெட்டை நம்ம பார்த்தோம். இது பாண்டிய நாடு. நம்ம இருக்கிறது புதுக்கோட்டை. புதுக்கோட்டையில் பின்னவாசல்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தில் இந்த கோயில் இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம உள்ளே வரணும். இங்கே வர மாதிரி இருந்துச்சுன்னா சுற்றி வரணும் ஒரு ஊருக்குள்ளெல்லாம் வந்து. அப்படி வந்தோன்னே இந்த கோயில் வந்து நம்ம அடைஞ்சிடலாங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வரலாற்றுகளில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். தமிழால் உறவாகவும் தமிழ் வாழ உறவாகவும் சொல்லி காலையில் முடிச்சுக்கிறேன். நன்றி.